சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். அதாவது இந்த நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு அம்மா ஒரு ஆள் மாலைக்கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறா. அவள் வந்து நிறைய வருஷமா இங்கே வந்து இந்த தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறா. அந்த அம்மாவை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கிறேன். வணக்கம். எவ்வளவு காலமா நீங்க இந்த தொழில செய்றீங்க? 10 வருஷ கணக்கா செய்யறேன். நீங்க இதுல 10 வருஷமா செய்றீங்க. அப்ப இந்த மாலை கடை வந்து இது மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்லைன்னு சொல்ல சொன்னா இங்க கடை தான் வச்சிருக்கோம். இங்க மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த மாலை எல்லாம் நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க? நான் கொழும்புல இருந்து எடுக்கிறேன். இந்தியால இருந்து இந்தியாவிலேயே உங்களுக்கு நேரடி தொடர்பு இருந்து எடுக்கிறீங்களா? நான் போய் வாரேன் கொண்டு தரவேன். அப்ப இங்க என்னென்ன இப்ப பொருள்கள் இருக்கு? இப்ப மாலை அதை தாண்டி மாலைகள் சிறியல் எல்லாம் பற்றி நான் வைக்கிறேன். காப்பு ஜனங்கள் தெரியுதானா இல்லை கூட வாங்குறது அப்படியா? எங்கட தமிழ் ஜனம் குறைவுன்றீங்க. தமிழ் ஜனங்கள் பார்த்துட்டு விட்டுட்டு போகணும். சிங்களாக்களுக்கு இதை பார்க்கல ஒரு ஆசை மாதிரி இருக்கும், அதால வாங்குகிறேன். அப்ப அம்மாக்கு இப்ப அந்த விற்பனை அதிகமா நடக்கும். பள்ளிக்கு லீவு 4 நாள் வரைக்குள்ள வியாபாரங்கள் நடக்கும். லீவு நாள்லையா? தினங்கள் நடக்க வரும். இப்ப நல்லூர் கோயில்ல விசேஷ தினம் பண்ணிக்கல அப்படி நீங்க சனம் வரும் தானே? நல்ல திருவிழா 20 நடக்கும், வியாபாரம் நடக்கும். அது பெரிய ஒரு கடையா போட்டு அது வந்து கரியலுக்கு வெளியில அப்ப வெளிநாட்டுக்காரர் தான் கூட வெளி நம்மளோட வெளிநாட்டுக்காரர் சிங்கள வேற இந்த தொழிலை செய்யக்குள்ள உங்களுக்கு இந்த சமூகத்துல ஏதாவது பிரச்சனைகள்? கொஞ்சம் கஷ்டம் தான். நான் மாறித்தான் செய்து திருப்பி பாட்டிகளுக்கு எடுத்துதான் பொதுவாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது வந்து வரி இப்ப இந்த இடத்துக்கு வரி கட்டுறீங்களா? வெள்ளிக்கிழமையில வந்து டிக்கெட் போடுவினோம். போட்டு ஒரு வழியில் வந்து கிழமை கண்ணு எடுக்கிறாங்க. சாதாரணமா ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் வரும்? சாதாரணமா இப்போ 4 5 வரைக்கும் ஒரு 5,000 ரூபாய் நடக்கும் ஒரு நாளைக்கு. அதுவும் இல்லாம நடக்கும் சொல்லல. அது கஸ்டமர்ஸ் வாரத பொறுத்து தான் இருக்கு. அப்ப அம்மா எத்தனை மணிக்கு இந்த கடை வந்து திறக்கிறீங்க? நாங்கள் 7 மணிக்கு திறந்தோம். காலையிலேயே. 7 மணிக்கு அப்ப அம்மா கடையில நீங்க தான் நிக்கிறதா இல்லைன்னு சொல்லிச்சோன்னா? ஐயா வந்து இப்ப வேலைக்கு வச்சிருக்கீங்களா இல்லையாண்டா? எங்களோட கனகாலமா வந்து நிக்கிறாரு. உங்களோட நிக்கிறார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த பக்கத்துல கச்சாங்கடையும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, அது இப்ப எவ்வளவு காலமா வச்சிருக்கீங்க? அப்ப ஆரம்பம் எது கச்சாங்கடையோ இதோ? ஆரம்பம். இது வந்து நாங்க திருவிழா டைம்ல வெளியில போட்டு பேந்தி இப்படி ஒரு நீங்க பட்டில் மாதிரி உண்டாச்சு இப்படி உதவி கேட்டீங்கன்னா செய்தறிவினா யாராவது வந்து உங்களுக்கு இப்ப முன் வந்து உதவிகள் செய்திருக்கணுமா இந்த தொழில? எடுத்துதான் இதை போட்டு நாங்க சமதிகாரோட பட்டில் செய்யறதுக்கு செய்தவையா அதோடய அப்படியே போட்டு நாங்கள் தொழிலாம் செய்து கொண்டு பாருங்க. அப்ப அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள் தான். அப்ப மகனோ மகளோ என்ன செய்யறாரு? அப்ப அம்மா காலமை வரைக்கும் நம்ம சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவீங்க. அப்ப இந்த இதன்மா இப்ப வெயில் காலத்துலயும் கஷ்டமா தான் இருக்கும், மழைக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன தகரத்துக்கு என்ன வருத்தம்? அவருக்கு கால் ஒரு பிரச்சனை இல்லாத புண்ணோடு வந்தது அவருக்கு ஓகே ஆயிட்டாரு. ஓகே ஆயிட்டாரு. அப்ப அம்மாக்கு இப்ப வருத்தங்கள் அப்படி ஏதாவது இருக்கோ இல்ல? அப்ப அதை தாண்டி இப்ப உங்களோட எதிர்கால திட்டம் அப்படி என்னமா இருக்கு? இந்த தொழில பெருப்பிக்கோட இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு கலையை எடுத்த வந்து வர அப்படி நிறைய பொருட்களை போட்டா கஸ்டமர் வந்து வியாபாரங்கள் செய்ய போடலாம் பண்றோம். கடை வசதி வருமானம் இல்லை எடுத்து செய்யறது. இதுதான் நாங்கள் அந்த கடையை எடுத்து செய்யக்கூடிய வசதி இருக்கு. அடுத்ததமா இப்ப இதுல இருக்கிற இந்த பொருள் எல்லாம் இப்ப என்ன விலைக்கு விற்கிறீங்க சாதாரணமா? கொடுப்பீங்க. அப்ப அந்த உருத்திராட்ச மாலை எல்லாம் அப்ப அது அங்க இந்தியாவில இருந்தா இல்லாட்டி இங்கேயா?
அதே நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்து டெக்ஸ் வரியலை போட்டு பார்த்து தெரிஞ்சோம்னா நாங்கள் ஒரு 100 ரூபாய் 200 ரூபா வைக்கக்கூடாது. விப்பீங்க லாபம் அதிகம் வராது என்ன? பெருசாக வராது. இப்ப 10 வருஷமா செய்றீங்க இதுல. அப்ப இந்த தொழிலை செய்யல நீங்க என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்களம்மா? இன்னொரு கண்ணாடி தொழில் ஒன்று தான் செய்தோம் நாங்கள் ஆரம்பத்தில். கண்ணாடி தொழில் வந்து கண்ணாடி கொண்டு விற்ற நாங்கள். என்ன கண்ணாடி? கண்ணாடி எதுக்கு போறது? மோதி அதுதான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு இதில் வச்சு விற்ற நாங்கள். பிறகு அதால இருந்து சொவிஸ் கடை வந்து போட்டோம். சின்ன பிள்ளையாட்டு ஜாமான் போட்டு விற்றோம். அதை போட்டு தான் நீ கொண்டு இருந்து தான் நாங்கள் மாலை கடையை போடுறதுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்து பெரிய சிறியல் எல்லாம் போட்டு திருவிழாக்காக பிள்ளைக்கு போடுறோம் நாங்கள் பெரிய இடமா இருக்கு. அது நிறைய காசு நாங்கள். இப்ப நீங்க வட்டிக்கு எடுத்து செய்யற அளவுக்கு லாபம் வேற மோதால ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குமோ? நில வாடகை கொடுத்து சம்பளம் ஆடுறது கொடுத்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மிஞ்சும். மற்றபடி கஷ்டம் தான். சாப்பாடு கூட போய் கொண்டிருக்கோம். அப்ப அம்மா அந்த டைம் என்ன ஆக்கல சீசன் டைம் எடுப்பீங்களா வேலைக்கு ஆக்கல வச்சிருக்கிறது? நல்லூர் நான் நினைக்கிறேன் நல்லூர் திருவிழா டைம் அவ்வளவு நாளும் வச்சிருப்பீங்களே? 25 நாளும் வச்சிருக்கோம். வைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் செலவு கூலியோ இல்லையா? 25 நாள். சரி சரி. உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா. அதோட இப்ப நாங்க கேட்ட உடனே உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பயணித்தமைக்கு மிக்க நன்றி. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள். இந்த நல்லூர் கோவிலுக்கு முன்பாக ஒரு சின்ன மாலைக்கடையை வைத்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மாவோடு இன்றைய தினம் பயணித்திருந்தோம். இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.